நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பருதுவல இணைந்திருக்கிறார் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ராஜவேலுக்கு வணக்கம், நக்கீரனுக்கு வணக்கம், பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். மீண்டும் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் சூழலை உருவாக்கக்கூடாது. அதுக்காக அதிமுக ஒன்றுபட வேண்டும். அதிமுக ஒன்றுபட்டாதான் வலிமையாக இருக்கும் அப்படின்னு அழைப்பு விடுத்திருக்கிறார் சசிகலா அவர்கள். இது எப்படி பார்க்குறீங்க? முதல் கட்டமாக மனதார பாராட்டுகிறேன். ஏன்னா நாங்கள் ஒருங்கிணைப்பு குழு வச்சுருக்கோம். நான் ஜேசிடி பிரபாகரன், கேசி பழனிசாமி ஸ்டேட் ஆரம்பித்து எல்லாம் பண்ணோம். அதை வச்சு நடத்தி கூப்பிட்டோம். அன்னைக்கு அவங்க பதில் என்ன வந்ததுன்னு கேட்டால், எல்லாரையும் கூப்பிட்றேன், அன்றைக்கி புகழேந்தியும் கூப்பிட்டுறேன், பழனிசாமி ஓபிஎஸ் அண்ணன் எல்லாத்தையும் உட்கார வச்சு பேசுகிறேன், அன்றைக்கி பேசுகிறான்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார்கள். அழைப்பை கொடுத்தவர்கள் அனுபவித்த கொடுமைகள் போல யாருமே அனுபவித்திருக்க முடியாது. அது அவங்க பர்சனல் விஷயத்துக்கு நான் போகல, அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை. அதனால் அவங்க பர்சனல் 1000 இருக்கலாம், அது வேண்டாம். நமக்கு அரசியல் மாத்திரம் பேசுவோம். இப்போ ஆட்சி, அதிகாரம், கட்சி எல்லாவற்றையும் நம்பி ஒரு இடத்துல ஒப்படைத்து சிறைக்கு போனார் இல்லையா? நான் தான் போய் சரண்டர் பண்ணேன். அன்னைக்கு வக்கீல்லாம் டெல்லியில் மாட்டிக்கிட்டாங்க. நானும் இன்னொரு அட்வொகேட் 2 பேர் நானே பேசிட்டு இருந்தேன் கோர்ட்டில். திருமதி இளவரசி அவர்கள், சின்னம்மா, இங்கே சசிகலா, லேட்டாக சுதாகரன் வந்தார். அது வரைக்கும் பாவம் ஜட்ஜி வெயிட் பண்ணார். நான் தான் ரெக்வஸ்ட் பண்ணார், உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு வராருங்கன்னு சொன்னேன். ஸோ அந்த ஆட்சி, அதிகாரம், கட்சி எல்லாமும் நம்பி பழனிசாமி கையிலே ஒப்படைக்கப்பட்டது. அவர் உறவினர் ஒரு கையிலே ஒப்படைக்கப்பட்டது. 12-13 அமைச்சர்கள் புகழேந்தியை வைத்து சின்னம்மாவை சிறையில் இருந்த பொழுது வந்து பார்த்தார்கள். நான் அவர் முதலமைச்சரானதும் டெலிஃபோனில் தொடர்பு கொண்டு பாராட்டினேன். பதவி எடுத்ததும் பாராட்டுகளை தெரிவித்தேன். அப்போ அவர் சொன்ன வார்த்தை, உடனடியாக வந்து சின்னம்மாவை பார்க்கணும். அப்போல்லாம் அவங்களுக்கு தெய்வமாக தெரிஞ்ச நேரம் கண்ணுக்கு. ஆகவே உடனே வந்து பார்க்கணும் புகழேந்தி, நான் கவர்மெண்ட்டுக்கு சொல்லிடுறேன், நீங்கள் சொல்லிடுங்க அப்படின்னு. ஆமாங்க, அவங்களும் உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, நீங்கள் வந்துருங்கன்னு சொல்லி. இப்படியே ஒரு வாரம் ஓடி இருக்கிறது ராஜவேலு. சில உண்மைகள் வெளியிலே வருகிறது, கேட்டுக்கோங்க. அப்புறம் நான் ஃபோன் பண்ணுமா, வரலையாம்பா, வர்றேன் அப்படிம்பாரு. அப்புறம் வரமாட்டார். 2-3 நாள் கழித்து வரல, மறுபடியும் வரல. ஆனால் தொடர்ந்து அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள்னு லைனாக பார்க்க வந்துக்கிட்டே இருந்தாங்க. விஜயபாஸ்கர் அங்கேயே இருப்பார், உட்கார்ந்துருப்பார் பர்மனெண்ட்டாக அந்த ஃபுட்பாத் மேலே மிஸ்டர் பூங்குன்னனோட. இதெல்லாம் நடந்தது அங்கே. அதற்கு பின்னாலே அவர் மாறிவிட்டார். உங்களுக்கு தெரியும், தவிர்ந்து காலிலே விழுந்து ஆட்சி அதிகாரத்தை பெற்றவர் அந்த நன்றியை மறந்தார், துரோகம் செய்ய ஆரம்பித்தார். அது எல்லாத்துக்கும் நாட்டு மக்களுக்கு தெரியும். சும்மா பேசி பேசி நம்ம பயனே இல்லை. அதான் அவங்களும் சொல்றாங்க, நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனிமேல் நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். அவங்களும் அதானே சொல்றாங்க. கரெக்ட். நான் ஏன் அதை நினைவு கூற வந்தேன் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். எனக்கு புரியுது நீங்க சொல்றது. திரும்பி வரும்பொழுது இந்த ஆட்சி இல்லை, சிறையிலிருந்து திரும்ப வரும்பொழுது இந்த அதிகாரம் இல்லை, சிறையிலிருந்து திரும்பி வரும்பொழுது கட்சியும் இல்லை, பழனிசாமி தரப்பிலிருந்து ஒருவரும் வரவும் இல்லை. அப்படியே மாறுது. மாறிச்சா, வெளியே வந்துட்டாங்க. வந்த பின்னாடி அவங்க நேரம் அந்த அம்மா நினைவிடத்துக்கு போயிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். அங்கே நல்ல அறிவாய்ந்தவர்கள் இருக்காங்க. ஐடியா கொடுத்து நேராக டி நகர் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. போயிட்டாங்க, ரைட், முடிஞ்சது. அதுக்கு பின்னாலே உங்களை போன்ற தொலைக்காட்சிகள், நிறுவனங்கள், யூடியூபர்ஸ் எல்லாமே எத்தனையோ பேர், நீங்கள் இணைஞ்சிருவீங்களா, அவங்கள திரும்பியும் இணைந்து போவீர்களா அவரோடனா? வானத்திலிருந்து ஏதோ குறைக்கிறது என்பதற்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. ஏதோ மேலிருந்து குறைக்குதுங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தது. நீங்க நம்புறீங்கல்ல ராஜவேலு? உணர்வு பூர்வமாக ஒருவன் தான் எதிர்த்து பேசினேன் அன்றைய தினம். ஒருவன், புகழேந்தி. யாரடா சொல்ற? எது விதமான 3 நாய்கள் இருக்கிறது. நன்றி உள்ள நாய், கார்பரேஷன் தேடுற நாய், முனிசிபாலிட்டி நாய், வேற வேற நாய்கள் இருக்கிறது. எந்த ரகம்? யார சொல்ற நீ?
பேசுனேன். அவங்க டிவியில கூட போட்டிருக்க மாட்டாங்க. விடுங்க, அங்க ஒரு சிஇஓ ஒரு தம்பி ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. இருடா பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் இப்ப என்ன பிரச்சனைனா நீங்க சொன்னதான் கரெக்ட். மறப்போம், மன்னிப்போம். ஸோ இத்தனை இன்னல்களையும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தியவரை பற்றி தவறாக இதுவரை பேசாமல் ஒரே ஒரு அறிக்கை கொடுத்தாங்க ஜெயில இருந்து, ஞாபகம் இருக்கு எனக்கு. அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு நாளைக்கு பேசிக்கலாம், ஏதாவது ரொம்ப மோசமா இப்படிலாம் பழனிசாமி பேசுற மாதிரி பேசல. மறப்போம், மன்னிப்போம், எல்லோரும் சேருவோம், இணைவோம் அப்படிங்கிற கருத்தை இன்றைய தினம் சொல்லியிருக்கிறார்கள். இந்த கருத்து தான் தொண்டர்கள் கருத்து, இந்த கருத்து தான் மக்களின் கருத்து. சும்மா சும்மா திமுகவை நான் அசைச்சிடுறேன், வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறேன், அந்த வேலையை நான் பார்க்குறேன்னு சொன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. எனக்கு தெரியும், அது வேலைக்கு ஆகவே ஆகாது. மக்களும் தொண்டர்களும் எதிர்பார்ப்பது எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்றது தான். நான் அன்னையிலிருந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஓபிஎஸ் அண்ணன் முந்தானேத்தி மேட்டுப்பாளையத்தோட மேரேஜுக்கு போகும்போது தனியாக ஒரு 3/4 மணி நேரம் பேசிட்டு இருந்தோம். நம்ம ஷேக் அவருடைய கல்யாணம், ரொம்ப வேண்டியவர் அவர், ஃப்ரூட் எக்ஸ்போர்ட்டர்ஸ். அவங்க கல்யாணத்துக்கு போயிருந்தப்போ ரொம்ப நேரம் நான் பேசிட்டு இருந்தேன் மாதிரி விஷயம்னு பல விஷயங்களை சொன்னேன். ரெட்டையில நீங்க கேட்காமலே இருக்கீங்க, கையெழுத்து போட்டு கேட்டீங்கன்னா தென் டிஸ்பியூட் ஃபைல் இருக்கிறது பிரச்சனையா மாறும், பழனிசாமிக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, சுப்ரீம் கோர்ட் தான் சொல்லியிருக்கிறதுலாம் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ நான் பழனிசாமியை கூட்டு வந்துடலாம். மறப்போம், மன்னிப்போம் என்கின்ற தாரக மந்திரத்தை ஏற்றுக்கொண்டு பழனிசாமி முன் வந்தால் பிரச்சனை தெரிந்துவிடும். வருவாரா எனக்கு தெரியாது. ஏன்னா எத்தனையோ தடவை முயற்சி செய்து ஆகிவிட்டது, வரவே இல்லை. இதை புரிந்து கொண்டு இந்த நேரம், காலம், சூழ்நிலை மிகவும் கேவலமாக இருக்கிறது. இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு வெளியாச்சு. இதில் நாடாளுமன்ற தேர்தலை பற்றி குறிப்பிடுறாங்க. இன்றைய தேதியில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்ததுன்னா அதிமுக பாஜக கூட்டணி 3 சீட்டுகள் வரும். அதே நேரத்தில் சட்டமன்றம் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும். திமுக அதிருப்தி ஓட்டுகள் விஜய்க்கு செல்ல வாய்ப்பு இருக்குது. அதிமுக பாஜக வாக்குகளும் இதே போல் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வராது அப்படிங்கிற கருத்து வந்ததுனால இப்போ வாங்க எல்லாரும் ஒன்றா நடந்தவையாக இருக்கட்டும் அப்படின்னு சசிகலா சொல்கிறாங்களா? ஏன்னா அதில் இன்னொரு விஷயம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. 2021 நான் ஒதுங்கி இருந்தேன், அதுக்கப்புறம் எந்த ஒரு தேர்தலையும் வெற்றி பெறல, இனியும் பொறுத்திருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க ஏன் ஒதுங்கி இருக்கிறீங்க? கட்சி என்ன பழனிசாமிக்கு சொந்தமானதா, புகழேந்திக்கு சொந்தமானதா, சசிகலாவுக்கு சொந்தமானதா? ஏன் ஒதுங்கி இருக்கீங்க? அந்த வார்த்தையே தவறான ஒண்ணு. வந்த நாள் முதல் இந்த நாள் வரை தொடர்ந்து நீங்கள் போராடி இருக்க வேண்டும் இல்லையா? நான் ஒதுங்கி இருந்தேன்னா என்ன அர்த்தம்? ஏன் ஒதுங்குறீங்க? ஏன் நீங்க பக்கத்துல இந்த மிஸ்டர் நரசிம்மன் கொறடா, முதல்ல முன்னாள் கொறடா, அந்த மிஸ்டர் ஆனந்தன் முன்னாள் அமைச்சர், நம்ம பூவை கந்தன், இல்ல என்னால எதுவும் பாதிக்கப்பட்டுறக்கூடாது, இடையூறு வந்துடக்கூடாது, என்ன இப்ப பாதிப்பு படாம என்ன ஆயிடுச்சு? இப்போ இதை விட என்ன பெரிய பாதிப்பு வேணும்? 4வது இடத்துக்கு போவார் பழனிசாமின்ற நிலைமையை அடிக்கடி உட்கார்ந்து பேசிட்டு இருந்து புகழேந்தி தானே. இதை பல பேர் காப்பி அடிச்சு பேசுறான், பேசிட்டு போறான். விடுங்க, பரவாயில்ல, எல்லாம் காப்பி அடிக்க, ஒருத்த விடாம நம்ம என்ன சொல்றோமோ காப்பி அடிக்கிறாங்க. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், நானே சிரிச்சுக்கிறது, ரைட் ஓகே அப்படின்னு. ஆகவே அறிவாய்ந்தவர்கள், கண்டென்ட் பயங்கரமா வச்சிருக்காங்க. ஆகவே பேசுவாங்க, பேசிட்டோம். நீங்க ஏன் சார் ஒதுங்குறீங்க? அரசியலை விட்டு ஒதுங்குறேன்னு சொன்னது தப்பு இல்லையா? எல்லாம் போடும், அவங்க சொன்னதுதான். அந்த புள்ளிக்கே நீங்க திரும்பி வாங்க. நடந்தவைகளாக இருக்கட்டும். இப்ப சேருவோம், மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. அதோ தெரிகிறது தேர்தல், சட்டமன்ற தேர்தல். அதற்கு முன்னால் சேர வேண்டும். ஓபிஎஸ் அண்ணன் வருவார், எந்த தியாகமும் செய்ய தயார், எந்த பதவியும் வேண்டாம் என்று சொல்லிட்டார். அவரால் வீறு கொண்டு எழ முடியவில்லை, நல்லவராக இருக்கிறார், வல்லவராக முடியவில்லை. அவரால் போரிட தயாராக இல்லை, போர்க்களத்தில் அமைதியாக எதையாவது சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார் என்பது நமக்கு புரிந்தாகிவிட்டது. சோ இப்பொழுது அழைக்கிறார்கள் இவர்கள். ஆகவே ஒரு தேதியை குறிப்பிட வேண்டும் சசிகலா அவர். அந்த தேதியிலே யார் யார் பிரிந்திருக்கிறார்களோ எல்லோரையும் அழைக்க வேண்டும். பழனிசாமியும் கூப்பிட்டுணும். இனிமேல் நீங்க கூப்பிட்டுட்டீங்க, நடந்தவையாக இருக்கட்டும், நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் சொல்லிட்டு நீங்க பங்களாக்குள்ள போயிடக்கூடாது. அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி, அருகினில் ஓலை குடிசை கட்டி, பொன்னான உலகு என்று பெயர் வைத்தான் சாமி சிரிக்கும் அப்படின்னு சொல்லி தலைவர் பாடுவார். அது மாதிரி நீங்க பங்களாக்குள்ள போயிடக்கூடாது. நீங்க இன்னைக்கு சொன்னது அருமையான விஷயம், வரவேற்கிறேன். தொண்டர்கள் வரவேற்கிறார்கள், மற்றவர்கள் வரவேற்கிறார்கள்.
நீங்க சொன்ன நேரத்திலிருந்து சில மணி நேரங்களில் மீடியா அதை போக்கஸ் பண்ணிட்டு இருக்கு பெருசா. ஆகவே நீங்க இப்ப தேதியை நிர்ணயம் செய்யுங்கள். இந்த தேதியில் ஓபிஎஸ் என்னை சந்திக்கிறார், அழைத்திருக்கிறேன், புகழேந்தி வருகிறார், ஜெய்சிடி பிரபாகரன் வருகிறார். அன்றைக்கு நாங்கள் அமைத்த அந்த குழுவில் இருக்கின்ற பழனிசாமி போன்றவர்கள், மற்றவர்கள், பிரிந்திருக்கின்ற எல்லோரும் வருகிறார்கள். நாங்கள் சந்திக்கிறோம். நாங்கள் அங்கே பழனிசாமியை எதிர்பார்க்கிறோம். இல்ல பழனிசாமி சொல்ற இடத்துக்கே போலான்னா கூட போலாம். கட்சி நலன் கருதி ஒன்றும் தப்பே கிடையாது. ஆகவே என்ன, அது மாதிரி நம்ம அவர் நினைக்கிற மாதிரி நம்ம நினைக்க வேண்டாம். கட்சி நலன் கருத வேண்டும். ஆகவே எல்லாத்தையும் மறப்போம். அதைதான் தொண்டர்கள் தினம் கேட்டுட்டு இருக்காங்க. சேருமா சேருமா இந்த இயக்கம், புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அம்மாவும் வளர்த்த இயக்கம் சேருமா என்கின்ற கேள்விகள் தான் இங்கே செவிகளில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 4 திசையிலிருந்து அந்த கேள்விகள் தான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் திருமதி சசிகலா என்கின்ற சின்னம்மா சொல்லியிருப்பாரே, ஆனால் தேதியும் நேரமும் குறிப்பிட்டு எல்லோரையும் அழைக்க வேண்டும். அப்பொழுது மக்களுக்கு தெரியும் யார் வருகிறார்கள், யார் வரவில்லை என்பது தெரிந்துவிடும். ஆகவே ஒரு ஆப்சர்னிட்டி, ஒரு நல்ல முடிவு தான். நடந்தவைகளாக இருக்கட்டும், நடப்பவைகள் நல்லவைகளாக மாறட்டும். ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. அதனால அவங்க கூப்பிட்டது தப்பு இல்லை, அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்புறம் அடுத்த ஜனவரியில பிப்ரவரியில இதை பேசிட்டு உட்காந்துக்கூடாது. தேர்தல் 2 மாசத்துக்கு முன்னாடி மறுபடியும் நான் மறப்போம் மன்னிப்போம், என்ன இத்தனை நாள் வரல பரவாயில்ல இன்னைக்காவது வாங்க தட்டாமல் இருக்கக்கூடாது. அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். உடனடியாக நேரத்தை உடனடியாக ஒதுக்க வேண்டும். ஒதுக்கி சந்திக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். இல்லை என்றால் சந்தி சிரித்து விடும். இன்று கூட மூப்பனாருக்கு புகழஞ்சலி செலுத்தும் போது மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த கூட்டணி அப்படியே இருக்கணும், பலமாக இருக்கணும், 26 இந்த கூட்டணி வெற்றி பெறணும் அப்படிலாம் பேசியிருக்கிறாங்க. ஒரு காலத்துல அவரை பேசாத பேச்சே இல்லை. எப்படி பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு எனக்கு ஒன்றும் புரியவே மாட்டேங்குது சார். எனக்கு ஐ எம் வெரி சாரி. நீங்க என்ன பாருங்க, நீங்க ஆரம்பத்திலிருந்து பழனிசாமி என்னைக்கு கட்சியிலிருந்து வெளியில் எடுத்தாரோ அன்னைக்கு சேலஞ்ச் பண்ண நல்ல எதிரியை சம்பாதிச்சிட்டு போன கூட்டத்திலேயே அந்த பாஜக கூட்டத்திலேயே அவர் சொன்னார்ல, எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர், அவரை முதலமைச்சர் சொன்னாரு. அப்புறம் நீங்க ஏங்க தற்குறினாரு. அதெல்லாம் முன்னாடி சார். அப்புறம் பண்ணீங்க அரசியல் அப்புறம் எல்லாம் மாறுறாங்கல்ல நடந்து. தற்குறி, கொலையில சம்பந்தப்பட்டவர், ரிசார்ட்ல ஏல விட்டு அந்த ஏலத்துல காலில் தவழ்ந்து சீஃப் மினிஸ்டரா வந்தவர். கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் ஒன்னும் பேசல அவரு. ஏங்க ஒரு மனுஷனுக்கு தன்மானமே இல்லையங்க. அரசியலுக்கு எல்லாம் வித்துணுமாங்க. இதெல்லாம் அரசியலுக்கு வந்துட்டா செல்வாக்கா இருந்தாரு மக்கள் மத்தியில், தொண்டர்கள் மத்தியில், மேடையில் ஏறினா பல தடவை சொல்லி சொன்னா அவ்வளவு கரகோஷம், கைத்தட்டல். அப்போ அமித்ஷா சொன்னா குச்சிப்புடி பரதநாட்டியம் ஆடிக்கிட்டு எல்லாத்தையும் மான மரியாதை தன்மானத்தை விட்டுட்டு பழனிசாமி பக்கத்துல உட்காந்துக்கு வர அவரு. அதை விடுங்க சார். அதை பேசினாவே எனக்கு அசிங்கமா இருக்கு. அவர் என்ன நினைக்கிறாரோ தெரியல. ஐபிஎஸ் படிச்சிருக்காரு சார். நினைச்சு பாருங்க, காலரை தூக்கி 10 பைசா லஞ்சம் வாங்காம நான் 10 ஆண்டு காலம் இதுல சைன் போட்டோம் பச்சை கீழே, ஏழை விவசாய குடும்பத்துல வந்தவன்னாரு. எந்த ஏழை விவசாயி தன்மானத்தை இழந்து தரம் கேட்டு கீழே போய் பழனிசாமியுடன் சேருவான்? நியாயமா? என்ன அமித்ஷா தன்மானத்தை விட்டு கொடுத்துருவாரா? விட்டு கொடுத்துருக்காரா? அப்போ உங்க தன்மான ரோட்ல போறது அமித்ஷா வேடிக்கை பார்க்கணுமா? என்ன சார், என்ன அரசியல் சார்? யார் சார் மதிக்கிறவங்கள? செல்லூர் ராஜு கிண்டல் பண்றாரு. உயிர்ல ஒண்ணு விடுவானா அவர் குரல் கொடுத்தா வேணும். அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, எல்லா தொண்டர்களும் உயிரை கொடுத்தாவது நான் பழனிசாமியை எப்படியாவது முதலமைச்சராக்க வேண்டும். இவர் உடனே செல்லூர் ராஜு அடிக்கிறாரு, நீ ஒன்னும் உயிரெல்லாம் கொடுக்கணா, நீ குரல் கொடுத்தா போதும். இது கிண்டல் தானே? இந்த இயக்கத்தை காப்பாற்ற உயிரையும் பணையம் வைத்து நாங்கள் பணியாற்றுவோம். அரசியல்வாதி சொல்றது தானே சார். அதுதான் அவர் சொன்னார். கிண்டல் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இன்னைக்கும் பார்த்தாருல, பக்கத்தில் உட்கார்ந்தாருல, நன்றி சொல்லுங்க பழனிசாமி. ஏன்னா முதலமைச்சர் எல்லாத்தையும் கோவத்தெல்லாம் மறந்துட்டு இப்ப திருமதி வி.கே. சசிகலா என்கிற சின்னம்மா சொன்ன மாதிரி இது மாதிரி மறப்போம் மன்னிப்போம் சார், ஏதோ நானும் பேசிட்டேன் நீங்களும் பேசிட்டீங்க, எல்லாத்தையும் மறந்துட்டு நல்லபடியா போவோம்னு சொல்லுங்க பாப்போம். அவர் பப்ளிக்ல சொன்ன மாதிரி இவரை சொல்லுங்க. சொல்லுவாரா? அது வாசன் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்காரு எனக்கு தான் தெரியும். அருமை தலைவர் மூப்பனார் சன், மூப்பனார் நினைவு நாள் வாழ்க மூப்பனாரின் புகழ். வாசன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். அது வேண்டாம் இப்போ அந்த விஷயம். ஏன்னா இந்த அதிமுகல எம்பிஆர்னா தொண்டர்கள் யாரும் வர முடியாது, வாசன் சார் தான் வர முடியும். அதிமுக ராஜ்யசபா எம்பிஆர்னா இவர் தான், அன்புமணி தான் வர முடியும், தொண்டர்கள் வர முடியாது.
இது இந்த கட்சிக்கு வந்த கேடு சார், யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆகவே போய் தொலையிட்டு பார்த்தெல்லாம் மறந்துடுவோம். இப்போ அவரோடு சேர்ந்து போவதை பற்றி அவருடைய சொந்த விருப்பம். நான் எல்லாம் இந்த டேப்பை கூட போட்டு காமிச்சிட்டேன், எல்லா டிவிலையும் ஒளிபரப்பிட்டாங்க, நன்றி, எல்லாம் நாடே பார்த்துருச்சு. அவரோட செல்வாக்கு குறைந்து விடும், அது அவர் இஷ்டம். அவர் ஏங்க அவரை நம்பி வந்த 2 பேர், ஓபிஎஸ் அண்ணன் அவரையே நம்பி தினகரனை கூட்டு போய் அங்க நிறுத்தினார் தேனியில, சொந்த பையனுக்கு சான்ஸ் கொடுக்காம காலி பண்ணாரு. இங்க இருந்து ராமநாதபுரத்துக்கு போய் அவர் சொன்னாருன்னு என்னாரு ஞாபகம் இருக்கா? இன்னொருத்தர் கார்ல பயணம் செஞ்சு அவர் நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறேன், நான் பயணிக்கிறேன், அண்ணன் ஓபிஎஸ் வர வேண்டும், என்னோடு இருக்கிறார். இப்படியே நம்பியவர்கள் நடு தெருவில் இருக்கிறார்கள் என்பது தெரியாது. ஆகவே சந்தித்தார், பார்த்தார், பார்த்து கொண்டார்கள். ஒரு தடவை ஹாஸ்பிட்டல்ல மதுசூதன் யாரோ அண்ணன் முன்னாள் அவைத்தலைவர் அவர் சின்னம்மா பார்க்க வராங்கன்னு தெரிஞ்சோன்னே ஓட்டார் சார் அங்க இந்த பழனிசாமி, அவங்க முகத்தை பார்க்க கூடாதுன்னு. அவர் எவ்வளவு தன்மானமா இருக்காரு பாருங்க. அதுதான் இப்ப என்ன அவர் பதில் வரப்போகுதுன்றது நீங்க பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த அழைப்பை பழனிசாமி ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஓ பன்னீர்செல்வம் அண்ணன் ஏற்றுக்கொள்வார். நாங்கள் தயார், ஒற்றுமைக்கு தயார், ஒருங்கிணைந்து போவதற்கு தயார். இதுதான் நிலைப்பாடு. இது கடைசியா அழைப்பாகத்தான் அவர்களது அழைப்பு இருக்க வேண்டும். நேரம் காலம் நிர்ணயிக்க வேண்டும் என்பதுதான் திரும்ப திரும்ப இந்த கருத்து. RSS அமைப்பு அதிமுகவை வழி நடத்தினால் என்ன தவறு, அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு எல்முருகன் கேள்வி எழுப்பியிருந்தாரு. இது எப்படி பாக்குறீங்க? நான் செல்லூர் ராஜு பேசும்பொழுது நாங்க யாருக்கும் அடிமை இல்லை அப்படின்லாம் பதிலடி கொடுத்திருக்கிறார் செல்லூர் ராஜு. எனக்கு வருத்தம் தான் எல் முருகன் மேல. ஒரு மத்திய அமைச்சர் இது மாதிரி RSS கொள்கையை பின்பற்றி போவதில் என்ன தவறு, RSS-ஐ பின்பற்றுவதில் என்ன தவறு அதிமுக? இப்ப என்னவோ பின்பற்றாத மாதிரியும், ஏதோ RSS கொள்கையில பழனிசாமி கூட்டம் போகாத மாதிரியும், புதுசா போகிறதுக்கு ஐடியா கொடுத்த மாதிரியும் மத்திய அமைச்சர் முருகனுக்கு ஒரு நினைப்போ. RSS-ஓட தான் சார் கலந்துட்டாங்க, 2 கலந்துட்டாங்க. RSS இந்து பரிஷத், விஸ்வ இந்து பரிஷத், RSS அதோட தான் சேர்ந்து இணைஞ்சு போய்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏன் டவுட்? ஏதோ பிரிச்சு பாக்குற மாதிரி நீங்க RSS-ஓட வந்தா என்ன தவறுனா 2 மீனிங் எதுக்கு? அவங்க எங்களோட தான் இருக்காங்க. கூட்டணியில இருக்கிறதுனால நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க. அவர் கூட்டணியில இருக்கிறோம் அப்படின்னா அது வெற்றி, தேர்தலுக்கான வெற்றி வியூகம் அமைக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி இருக்கிறோம். மற்றபடி கொள்கை வேறு தான். இப்போ உதாரணத்துக்கு தலவாய் சுந்தரம் RSS பேரணி தொடங்கி வச்சதுனால அவர் நீக்கினார்ல எடப்பாடி. ஆமா, அதுக்கப்புறம் விளக்கம் கொடுத்தாரு. RSS-ல் தானே நம்ம இருக்கோம், நான் என்ன தப்பா பேசிட்டேன்னு விளக்கம் கொடுத்தாரு. அப்புறம் சேர்த்துக்கிட்டாரு. அதிமுக கொள்கையை மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்தாரு, அதனால சேர்த்துக்கிட்டாரு. அதுதான் இப்பதான் நீங்க பாயிண்ட்டுக்கு மாட்டிக்கிட்டீங்க. இவ்வளவு நேரம் ஒழுங்கா போயிட்டு இருந்துச்சு, கரெக்டா நல்ல கேள்வி கேட்டீங்க, பதில் சொல்லிட்டு இப்பதான் மாட்டீங்க நீங்க கரெக்டா. அப்ப நான் என்ன கேட்கிறேன், RSS கொள்கையை பின்பற்றணும்னு சொல்றாங்கல்ல, இந்து முன்னணி மாநாட்டில் ஒரு 4 முன்னாள் அமைச்சர்கள் கலந்துக்கிட்டாங்கல்ல, RSS 100ஆண்டு விழாவில் முன்னாள் அமைச்சர் வேலுமணி கலந்துக்கிட்டார்ல, இதெல்லாம் நடந்துச்சு இல்ல? ஒன்னே ஒண்ணு சார், RSS வழியில் நாங்கள் நடப்பதில் தவறில்லைன்னு சொல்றாங்கல்ல, இப்போ எல்லாம் 2 கலந்துட்டாங்கல்ல. RSS வழியை பின்பற்றுவதில் என்ன தவறு முருகன் தான் கேட்டார வழியா, அதிமுக யாராவது சொன்னாங்களா? ஏன் இல்லைன்னு சொல்லல, ஏன் இல்லைன்னு சொல்லல பழனிசாமி? யாருக்கும் அடிமை இல்லைன்னு சொல்லிட்டாருல செல்லூர் ராஜு. அப்புறம் சார், ரோட்ல அடிமைன்றதுக்கும் இதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? அவங்களை யாராவது ஒருத்தரை சொல்ல சொல்லுங்க சார். முருகனை சொல்ல சொல்லுங்க, ராஜாவை சொல்ல சொல்லுங்க, யாராவது சொல்ல சொல்லுங்க. இப்ப போன நிதியமைச்சரை சொல்ல சொல்லுங்க, தந்தை பெரியார் கொள்கைகளை ஏற்றுக்கொள்கிறோம், பேரறிஞர் அண்ணா காட்டிய வழியை ஒப்புக்கொள்கிறோம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா பாதையில் நாங்கள் வருகிறோம், சொல்ல சொல்லுங்க சார். சொல்ல சொல்லுங்க, யாரும் சொல்ல சொல்லுங்க. நான் சொல்றேன், இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டால், தந்தை பெரியாரை வாழ்க என்று சொன்னால் நான் உங்களை திரும்பி பார்க்கிறேன்னு சொல்றேன். துணிச்சல் இருக்கா பழனிசாமிக்கு? நடுவுல பஃபூன் மாதிரி பேசுறா செல்லூர் ராஜு. இப்படி பேசணும். இதெல்லாம் அந்த கொள்கையை பின்பற்றினால் என்ன தவறுனா,
திராவிட இயக்கத்தினுடைய கொள்கையை பின்பற்றினால் என்ன தவறு? இப்போ இதுக்கு தான் நிதியமைச்சர் இன்னைக்கு சொல்கிறாங்க, இந்த கூட்டணியில் சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும், எல்லாம் அனுபவம் வாய்ந்த தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. இருங்க, அவங்க சொல்கிறது இல்லை, இந்த அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் பல பேர் இருக்கிறாங்க, இதெல்லாம் சரி செஞ்சுருவோம், சரி செஞ்சு கூட்டணியை பலமாக நம்ம ஒற்றுமையாக கொண்டு போய் தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சார், ஒரு பாட்டில் விஷயத்தையும் ஆர்எஸ்எஸ் கொள்கையை கைப்பற்றணும்னு சொல்றது ரெண்டும் ஒன்று தான் சார். குடிச்சிட்டு சாவ சொல்லுங்க சார். இவங்கள சார் இதான் புரிஞ்சுக்கோங்க சார். சுதந்திரம் அடைந்த இந்தியா, தென்னிந்திய நல உரிமை சங்கம், ஜஸ்டிஸ் பார்ட்டி, திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எத்தனை பிரிவுகளாக பிரிஞ்சு வந்து நிற்கிறோம். நம்ம நமது கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, எதை படித்தோம், எதை அறிந்தோம், எதை தெரிந்து கொண்டோம், எந்த சீர்திருத்த கோட்பாடுகளை விதைத்தோம், ஏற்றத்தாழ்வு இந்த சமுதாயத்தை சரி செய்ய நம்ம உயிரை கொடுத்தோம், மொழிக்காக போராடினோம், வரலாற்று சிறப்புமிக்க திராவிட பாரம்பரிய இயக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறோம். போயும் ஆர்எஸ்எஸ் பின்னாடி போகணும் அப்படின்னு ஒருத்தர் போனா என்ன தப்புன்னு கேட்பாராம். வாயை மூடிக்கிட்டு இந்த சின்ன சின்ன ஓட்டையெல்லாம் நாங்க அப்புறமா அடைச்சிக்குவோம், நாங்கெல்லாம் ஒன்னா. சார் இதெல்லாம் சார் வேணாம் சார். எனக்கு எதோ வாயில எதோ வருது, அதை விட்டேன்னு வச்சுக்கோங்க, கண்ணா பின்னான்னு போயிடும் சார். ஏன்னா பெரியார் இந்த காட்டுமிராண்டி பசங்கன்னாரு தந்தை பெரியார், அந்த மாதிரி மோசமானவனுங்க சார். சார் கூட்டணியா வச்சுட்டு சாவுங்க, வேணான்ல. நீங்க ஜெயிக்க போறது இல்லை, நாட்டுக்கே தெரியும். நீங்க ஒரு விஷயத்தை எடுத்தீங்க, நீங்க விட்டுட்டீங்க நடுவுல. நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியோட கூட்டணி இருந்திருந்தா கிட்ட போய் தோத்துட்டாரு இல்லையா? சௌமியா அன்புமணி ராமதாஸ் கிட்ட போய் தோத்துட்டாங்க. ஒரு 4-5 சீட்டு வந்திருக்கும். ஏன் தெரியுங்களா? அது சென்ட்ரலுக்காக, மத்திய அரசுக்காக நடந்த தேர்தல் இல்லைங்களா? அந்த நேரத்தில் கூட்டணியை கழட்டி விட்டு ஒரு 4-5 சீட்டு வர்றதை கெடுத்துட்டு, அரசியல்ல அறிவாய்ந்தவர்கள் இருக்கணும் சார், அந்த ஆலோசனை கேட்கணும். அப்போ விட்டாச்சு, அது போச்சு. பூராவும் 40 சீட்டும் போயிடுச்சு. இப்போ எப்படி திரு மோடி படத்தையும் பிரதமர் படத்தையும் உள்துறை அமைச்சர் படத்தையும் கையில் எடுத்துட்டு பாரதிய ஜனதா கொடி எடுத்து ரோட்ல போனா ஓட்டு போடுவாங்களா? வரலாற்று சிறப்புமிக்க தமிழக மக்கள் எப்பொழுதுமே நாடாளுமன்றத்திற்கு ஒன்றும் சட்டமன்றத்திற்கு ஒரு வாக்கையும் தான் தனித்தனியாக அளித்து அழகு பார்த்திருக்கிறார்கள். இது எதையும் ஜாயின் பண்றதே இல்லை. தேசியத்தை கொண்டு வந்து இங்க சொருவதே இல்லை. பல முட்டாப்பாய பேசிக்குவான். தேசியமும் இந்த மக்கள் கொடுத்த தீர்ப்பு இதுவரை தேசியத்திற்கு ஒன்றும் திராவிடத்திற்கு ஒன்றும் கொடுத்தார்கள். அங்கேதான் நாங்கள் நிற்கிறோம். பைத்தியக்காரன் சார் பேசுறான். நீ என்ன தவறுன்னு அது ஒருத்தர் பதில் சொல்ல. ராஜவேலு எவ்வளவு வைரீரியமா இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். ஆகவே இந்த அம்மா கூப்பிட்டு இருக்காங்க, அவர் வராரான்னு பார்ப்போம். எல்லாரும் சேர்ற இடத்துல இந்த கருத்துக்கள் எல்லாம் வரும். ஆகவே ஒற்றுமையா சேரணுன்றதுதான் எங்களது முடிவு. ஆனா கொள்கைன்றது அவங்களுக்கு கொள்கையும் தெரியாது, மண்ணாங்கட்டியும் தெரியாது. கொள்கையை தெரிந்தவர்கள் நாங்கள், கொள்கையிலே பிறந்தவர்கள் நாங்கள். ஆகவே நாங்கள் அந்த கொள்கையை விட்டு கொடுக்க முடியாது. அதையெல்லாம் மெதுவாக எடுத்து சொல்லி வேணா அதையெல்லாம் தலையில ஏற்றி சரி பண்ணி கொண்டு போக பார்ப்போம். ஆகவே தயவு செய்து இந்த இதை ஆர்எஸ்எஸ் ஒத்துக்கோ, நீ பஜ்ரங் தளை ஒத்துக்கோ, அதையெல்லாம் ஒத்துக்க முடியாது சார். எங்களுடைய எதிரிகளே அவர்கள் தான். திராவிட இயக்கத்தினுடைய எதிரிகள் அவர்கள் தான். அதை அண்ணன் திருமாவளவன் அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் அதான் சொன்னார். ஒன்று தெளிவுபடுத்துறீங்க, இனிமேல் நான் உங்களை பேசலீங்க, பேசினா தப்புன்னாரு. அது தெளிவாயிடுச்சு. இன்னைக்கு புது அழைப்பை அரசியலில் ஒரு திருப்பு முனையாக இவர் அழைத்திருக்கிறார். யார் ஆட்சி அதிகாரத்தை கட்சியை கொடுத்து சென்றாரோ, நீண்ட இடைவெளிக்கு பின்னால் ஒரு நாள் எடப்பாடி பழனிசாமி தவறா பேசல. எங்க அண்ணன் ஓபிஎஸ்க்கு சொல்லி கொடுத்தா கூட பழனிசாமி தவறா பேசல. பழனிசாமி பேசியிருக்கார், பழனிசாமி சேர்ந்தவர்கள் பேசியிருக்கிறார். ஆனா எல்லோரும் இணைந்து போக வேண்டும் என்ற நான் பேசியிருக்கேன். இணைந்து போக வேண்டும் என்ற எல்லோரும் நல்லெண்ண அடிப்படையில் இன்று ஒரு ஓலை வந்திருக்கிறது. அதற்கு தலை சாய்த்தால் நாளை நமதே, வெற்றி நமதே. தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதே. அதுதான் நடக்கும். நன்றி, வணக்கம். பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. ராஜவேலுக்கு நன்றி, நக்கீரனுக்கு நன்றி. நன்றி, வணக்கம் சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு,
தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.